முப்பெரும் விழாவில் முதியவர் மாயம். ரீசெண்டா கரூர்ல திமுக நடத்தின முப்பெரும் விழால திமுக நிர்வாகிங்க கூட்டத்தை கூட்டுறதுக்காக ஆளுக்கு 200 ரூபான்ற மெனிக்கு ஆளுங்களை திரட்டிட்டு இருந்தாங்க. அப்ப அம்போன்னு பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருந்தவர் தான் அமாவாசைன்ற 67 வயசு முதியவர். அவர்கிட்ட ஆசைவாதத்தெல்லாம் காட்டி திமுக நிர்வாகிங்க அவரை கூட்டத்தை கூட்டு போயிட்டாங்க. கூட்டம் எல்லாம் முடிஞ்சு கூட்டம் கலைஞ்சோன்னே அமாவாசை ஐயாவோட பையன் அவரை வந்து தேடி இருக்காரு. அப்புறம் திமுக நிர்வாகிங்க கிட்ட போயிட்டு அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு திமுக நிர்வாகிங்க நாங்க தான் கூட்டிட்டு போனோம், ஆனா அவர் எங்க இருக்காருன்னு எங்களுக்கு தெரியலன்னு கையை விரிக்க, வேற வழி இல்லாம இவரும் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க, போலீஸ்காரங்களும் யோசிக்கிறாங்க அந்த கம்ப்ளைண்ட் எடுக்க. பாவம் அமாவாசை ஐயா வேற மனநலம் பாதிக்கப்பட்டவராம். இந்த மாதிரி ஒரு அப்பாவை பையன் காசுக்காக அனுப்பிச்சதே தப்பு, அதுவும் திமுக காரங்களோட அனுப்பிச்சது மிகப்பெரிய தப்பு. இதுல இருந்து நமக்கு என்ன புரியுது? திமுக எப்பவுமே எங்கேயுமே காசை எடுத்து கொடுக்க இருப்பாங்க ரெடியா, நம்ம தான் அதை வாங்காம இருக்கணும் ஸ்டெடியா, இல்லைன்னா இந்த மாதிரி வந்துடும் பெரிய அடியா.